எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா எரித்தல் ஆஃப் போரல் வேலி தான் பார்க்க போகிறோம். லாஸ்ட் வீடியோவில் பார்த்தீங்கன்னா டீக்கன்ஸ் ஆஃப் த டீப்பை போட்டுட்டு ஸ்மால் டால் எடுத்தோம். அதை யூஸ் பண்ணி இப்போ எரித்தல் வந்துட்டோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகேங்க, வந்துட்டோம். வாங்க போவோம். எதுவும் ஐட்டம்லாம் இல்லைங்க. ஓகே, லாஸ்ட் டைம் வரும்போது ஒரு முதல்ல மாதிரி ஒன்று வந்தது. இந்த வாட்டி இது வரல. ஏதோ சம்மன் செய்யணுங்க. கோஆப்ரேஷன் போட்டிருக்கு. வாங்க போவோம். ஏங்க இவங்க அந்த சன்லெஸ் பிரின்சஸ்ன்னு ஒருத்தர் இருந்தால கூட நமக்கு ஹெல்ப் பண்ணுறேன்னு சொன்னான். நம்ம வேற ஒரு உலகத்துக்கு போகிறோங்க. நம்ம வந்து சம்மன் ஆகிறோம் அவங்க உலகத்துக்கு. இவருக்கு நம்ம ஹெல்ப் பண்ணும் போல. வாங்க போ. ஆமாங்க, இங்கே பாருங்க, எவனோ அதை அடிக்கிறாங்கள. ஈஸி தாங்க, பெருசாக ஒன்றும் இல்லைங்க. 2 பேர் சேர்ந்து அடிக்கும் போது ஈஸியாக தான் இருக்கு. செத்துட்டாங்க. அவ்வளோதான். Thank you for your kind assistance. Blessing of the moon upon your journey. ஓகேங்க, நம்ம வந்து சம்மன் பண்ணுறோம்ல பாஸ் ஃபைட்டுக்கு, அதே மாதிரி இவ வந்து நம்மள சம்மன் பண்ணியிருக்கா. அவ்வளோதான். என்பிசி தான். நமக்கு வந்து இவ ஹெல்ப் பண்ணும் அதுக்கப்புறம் நமக்கு தேவைப்பட்டா. ஓகேங்க, வந்துட்டோம். வாங்க போ. இந்த வாட்டி ஆனால் எதுவும் வரலங்க. போன வாட்டி இந்த முதல்ல வந்தது. இந்த வாட்டி எதுவும் வரல. ஒரு டைம் தான் வரும் போல். அங்கே பாருங்க, போயிட்டோங்க. ஓகே, பான்ஃபயர் இருக்குங்க. ஓகேங்க, ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நான் ரெக்கார்ட் பண்ணும்போது ஸ்டோரேஜ் ஃபுல்லாகிடுச்சனால ப்ராப்ளம் வந்து ரெக்கார்ட் ஆகலாமல் போயிடுச்சுங்க. அதனால் கொஞ்சம் எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டேன் இந்த ஏரியாவில். ஆல்ரெடி கீழே எது பூச்சி இருக்கு. அதனால் வந்து கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஒரு 2 பான்ஃபயர் மட்டும் ஆக்டிவேட் பண்ணிட்டேன். ஐயோ, இது ஸ்பிரிட்டுங்க. புது எனிமிங்க. இங்கே வாயிலேருந்து அந்த இது துப்புறாங்க. அந்த கேட்டகாம்ஸில் வந்ததில்ல, துரத்தி வந்து அடிக்கிறது. ஓகேங்க, ஈஸி தான். இவங்க இருந்தாங்களா? ஏங்க அவன் வெப்பன் பாருங்க, அது ஸ்கில்லு போலங்க. ஒரு மாதிரி ஒயிட் கலரில் இருந்ததுல. பாயிண்ட் நைட் ஆர்மர். செம ஃபாஸ்ட் அடிக்கிறானுங்க. இவங்களுக்கு வந்து ஃப்ராஸ்ட் எஃபெக்ட் இருக்குங்க வெப்பனில். நம்ம நார்மலாக ப்ளீடு தானே பார்த்துட்டு இருந்தோம் அவ்வளோ நேரம். ஃப்ராஸ்ட் எஃபெக்ட் போல். பாயிண்ட் நைட் ஆர்மர். இது ஆனால் பெருசாக டிஃபென்ஸ் எதுவும் இல்லைங்க. ஆனால் வந்து இந்த டார்க்கு அது மாதிரி எலமெண்டல் இன்ஃபியூஷன்ஸ் வந்து நிறையா இருக்குது. ஃபிசிக்கல் வந்து கம்மி தான். ஐயோ, இது சும்மா போலங்க. ஸ்பிரிட் நடந்து போகுது. ஓகேங்க, நம்ம போரியல் வேலிலேருந்து வர எல்லாருமே வந்து ஐஸ் எஃபெக்ட் போடுவாங்க. அதான் ஃப்ராஸ்ட் பைட் வந்து இருக்கும். ஏங்க எவனோ ஃபயரை தூக்கிட்டு நடந்து வராங்க. ஐயோ, நிறைய பேர் வரானுங்க. இருங்க, ஃபயர் வச்சு போடுவோம். ஐயோ, இதை பண்ணுறாங்க. செம்ம டேங்காக இருக்காங்க. ஏங்க அவன் கீழே வைக்கும் போது அடியிலேருந்து நெருப்பு வருதுங்க. ஐயோ, நிறைய பேர் இருக்கானுங்க போலே. இங்கே பாருங்க, மேலே வர நின்றுட்டுருக்காங்க. அவன் தெரியுதா? மேலே நெருப்பு வச்சு நின்றுட்டுருக்கான். ஓடிடும். பஸ் அவனை போடணுங்க, கட்டி மேலேருந்து அடிச்சுட்டே இருப்பான்.
ஓகேங்க, இவன் வந்து கொஞ்சம் பார்த்து விளாடணுங்க. இவன்ட்ட கண்ணா அப்படின்னு அடிக்க கூடாது. இவன்ட்ட போயிட்டு இவனுங்களாம் வச்சுங்க. ஐயோ ஐயோ, நிறைய பேர் வந்துட்டா நம்மளை போட்டு தெளிகிறாங்க. வழி வேற இல்லையே, முட்டு சந்தில் மாட்டிட்டாங்க. ஐயோ, எல்லாரும் வந்துட்டானுங்க. ஒவ்வொருத்தனா பொண்ணுங்க. இவனுங்க வந்து அந்தளவுக்கு ஹெல்த் இல்லைங்க, பட் ஆனால் வந்து டேமேஜ் பயங்கரமாக பண்ணுறானுங்க. பாருங்க, அந்த ஒயிட் கலரில் அந்த இதில் அது வெப்பன் ஸ்கில்லு போல் நல்லா இருக்குங்க பார்க்குறதுக்கு. ஏதோ சவுண்டு கேட்குது. இதான் இங்கே பாருங்க, கிறிஸ்டல் சாரி. போடுங்க அந்த பூச்சியை. ஐயோ, ட்விங்க்லிங் டைட்டனேட்டுங்க. கீழெல்லாம் ஏதோ ஐட்டம்ஸ் இருக்குது. கீழே எப்படி போகிறதுன்னு தெரியலையே. வாங்க போம். இந்த சந்திலலாம் எதுவும் இல்லைங்க. இவனுங்க வேறு வந்து பயமுறுத்துறானுங்க. இந்த அண்டால எதுவும் இல்லைங்க. முன்னாடி வேற 3 பேர் நிற்கிறானுங்க. 2 வழி போகுது. போவோம் அங்கே. ஐயோ, வரானுங்க. மேலே பாருங்க, பாஸ் ரூமுங்க. ஒயிட் கலர் ஃபாகு மாதிரி இருக்குல்ல. ஐயோ, 2 பேர் இருக்கானுங்க போலங்க. சைடில் ஒன்றும் இருக்கான். ஐயோ, தாத்திட்டு வருது. நீங்கள் அந்த ஃபயரை நம்ம இல்லானாலும் கரெக்டாக வந்து அடிக்குதுங்க பின்னாடி. வாங்க ஓடிடும். இந்த பக்கம் இது வழி இருக்குங்க. எங்கே போகிறோன்னே தெரியலையே. எதுவும் ஐட்டம்ஸ்லாம் இல்லைங்க. வரானுங்க. இங்கேருந்து பாம். ஐயோ, பார்த்துட்டாங்க. ஏங்க, எங்கேருந்து எவ்வளோ தூரங்க ரேஞ்ச் இருக்கு அவனுக்கு? வாங்க ஓடிடும். ஐயோ, தாத்திரியாதுங்க ஃபயரு. போயிட்டானா இல்லையா? ஐயோ, எல்லாரும் வந்துட்டானுங்க. வாங்க ஓடிடும். பான்ஃபயருங்க. போயிட்டாங்க. பான்ஃபயரில் போய்ட்டு ரிஸ்டோர் பண்ணிப்பாங்க. ஓகேங்க, ஃபயர்லிங் ஸ்டைன் போயிட்டு லெவலப் பண்ணிட்டு வந்துடும். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நான் இது வரைக்கும் எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டேங்க. சாரிங்க, அது வந்து ஓபிஎஸ்சில் பண்ணேன். பட் ஆனால் ஸ்டோரேஜ் வந்து ஃபுல்லாக இருந்ததுங்க. அது நோட்டிஃபிகேஷனே காட்டல. ஏங்க, இவளுக்கு நம்ம ஹெல்ப் பண்ணல. பாருங்க, இங்கே உட்காந்துருக்கா. அவளை காப்பாற்றினதுக்கு தேங்க்ஸ் சொல்கிறா. அவளை இன்வைட் பண்ணது வந்து ஒரு ரொசாரியா ஃபிங்கர்ஸான். அவளும் இவனும் எனிமீஸான். அவங்க வந்து எல்லாரையும் இன்வைட் பண்ணுவாங்களாம். நம்ம காப்பாற்றலன்னா அவள் செத்துருப்பாலாம். ஓகேங்க, ஏதோ ஒரு ஐட்டம் கொடுத்துருக்கா. பிளெஸ்டு மெயில் பிரேக்கர். ஓகேங்க, என்ன ஐட்டம்னு பார்ப்போம். பிளெஸ்டு மெயில் பிரேக்கர். ஓகேங்க, இதில் வந்து பிளெஸ்டு இன்ஃபியூஷன் பண்ணியிருக்காங்க போல். இது வந்து நார்மல் வெப்பன் தாங்க. இதில் வந்து எதுவும் ஸ்பெஷல் வெப்பன் கிடையாது. அப்புறம் ஏதோ ரிங்கு கொடுத்தாங்க. என்ன ரிங்குன்னு பார்க்கவே இல்லை. எங்கங்க அந்த ரிங்கே காணோம். ஓகே, இது சில்வர் கேட்ரிங். ஓகேங்க, ஹைட்டாக இருந்து குதிச்சோன்னா டேமேஜ் வந்து கம்மியாகுமா? தேவைப்படலாம். ஓகேங்க, நம்ம டெவலப் பண்ணிவிட்டு நம்ம வந்து திருப்பி எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். வாங்க. பெருசாக இல்லைங்க, ஸ்ட்ரென்த்து தாங்க போட போகிறேன் இப்போதைக்கு. இந்த எதுவும் வேறு ஸ்டாட்ஸ் போகிற ஐடியா இல்லைங்க. ஸ்ட்ரென்த்தை வந்து போட்டு ஏற்றி டேமேஜ் ஏற்றிப்போம். வாங்க எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம். இங்கேருந்து இந்தாண்ட ஒரு வழி இருக்குது, அங்கே போவோம். வாங்க.
இங்கே எவனுமே காணோம். இந்தாண்ட ஒரு வழி இருக்குது, வாங்க கீழே போம். எவனோ உட்காந்துருக்காங்க, இருந்ததே பார்க்கலங்க. எதுவும் ஐட்டம்லாம் இல்லைங்க இந்த பக்கம். ஏன் பின்னாடி எவனோ வராங்க, அவங்க ஓட்டிடும். வரானா? ஆமாங்க வராங்க துரத்திட்டு. ஆனால் இவங்க இருந்ததே தெரிலங்க. சைல் இங்கே பாருங்களேன், நம்ம கிட்ட வந்தால் தாங்க தெரியுறான், அவன் கண்ணு மட்டும் தாங்க தெரியுது. இந்தாண்டு தோழி இருக்கு. ஐயோ நாய் இருக்குங்க. சரி ஆகலைங்க, ஒன் ஷாட் ஆகல. இந்தாண்டா எதுவும் இல்லைங்க, வாங்க போ. எங்க ஏதோ இருட்டாக இருக்குங்க. இருங்க டார்ச் யூஸ் பண்ணும். இந்த டார்ச்சை இப்போயாவது யூஸ் பண்ணும். ஐயோ பக்கத்துல இருக்காங்க, நிறைய இருப்பானுங்க போலயே. ஆமாங்க இங்கே பாருங்க, ஐயோ படுத்துட்டு இருக்காங்க. வாங்க ஓடிடும். இந்த இடத்துல எதுவும் ஐட்டம் இருக்க மாதிரி தெரியல. ஐயோ மேலே விழுந்துட்டாங்க. ஐயோ நல்லா செத்துரு போங்க கொஞ்சம் தான். ரோல் வேறு பண்ண முடியலங்க, நம்ம வந்து டார்ச் ஆட் பண்ணதில் வந்து வெயிட் அதிகமாகிடுச்சு. ஏங்க நிறைய பேர் இருக்கானுங்க இந்த மாதிரி. நல்ல வேலை வரல, அங்கே போடிடும். ஐயோ இங்கே பாருங்க, இங்கே ஒருத்தன் இருக்கான். இதுவும் ஐட்டம்ஸ் இல்லைங்க. ஐயோ வந்துட்டானுங்க, அவன் கத்தணுன்னு எல்லோரும் வந்துட்டானுங்க. பாருங்க அவன் கண்ணு மட்டும் தெரியுது. வாங்க போவோம். கீழே ஏதோ வழி போகுது, சைட்லலாம் ஏதோ ஐட்டம் இல்லைங்க. கீழே பாருங்கள் ஏதோ ஐட்டம் இருக்குது. சைடில் ஐட்டம் ஏதோ இருக்குங்க, வாங்க போயிடுவோம். ஐயோ உருண்டு தான் போகணும் போல். ரிங் ஆஃப் சாக்ரிஃபைஸுங்க. ஐயோ எங்க புதுசாக 8 கால் பிடிச்சிங்க, பாய்சன் துப்புது. எங்க புது இனிமிங்க, இந்த இனிமே நம்ம பார்த்ததே இல்லை, இப்போ தாங்க பார்க்குறோம். க்ரீன் பிளாசம், இதை நம்ம யூஸே பண்ணதில்லைங்க ஒரு டைம் கூட. இங்கே எதுவும் எந்த பக்கம் போகிறதுன்னு தெரியல. தண்ணி வேறு அது முட்டிக்கால் வரைக்கும் இருந்தால் நடக்க முடியலங்க, உருண்டு போக வேண்டியதாக இருக்குது. ஃபேரன் கிப் மாதிரி ஏதோ ஐட்டம் இருக்குங்க. லார்ஜ் சோல். இந்தாண்டு வழி போகுதுங்க, இந்தாண்டு ஒரு வழி போகுது. ஏங்க இவங்க அந்த கெத்திட்ரல் இருந்தாலும் புழு செத்துட்டான். கிரேட் ஹீல் ஏதோ மிராக்கிள். ஐயோ ஏங்க இவனுங்க அப்படியே தண்ணிக்குள்ளே படுத்துருப்பானுங்க, நம்ம கிட்ட போனால் எந்திரிச்சிடுவானுங்க போல. கொஞ்சம் பார்த்து தான் இருக்கணும். எங்கே போகிறேன்னே தெரியலையே. ஏதோ ஐட்டம்ஸ்லாம் இருக்குங்க, அதை மட்டும் போய் எடுப்போம். க்ரீன் பிளாசம்ங்க. சைடில் ஏதோ ஒரு வழி போகுதுங்க உள்ளார. ஸ்ட்ரெயிட்டாக ஒரு வழி இருக்குது, ஸ்ட்ரெயிட்டாக இருக்கிறதுக்கே போவோம் ஃபஸ்ட்டு. கீழே ஏதோ வழி இருக்கா? எதுவும் இல்லைங்க. ஓகேங்க, இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கணும், இந்த பக்கம் வரணும். நம்ம பாட்டுக்கு மறந்துட போகிறோம். ஏதோ பான்ஃபயருங்க, பான்ஃபயர் லைட் பண்ணியாச்சு. வாங்க எக்ஸ்ப்ளோர் பண்ணோம். சுத்தமாக எல்லாம் இருட்டாக இருக்குங்க, எதுவும் ஐட்டம்ஸ்லாம் இல்லைங்க. கீழே ஏதோ வழி போகுது.
ஐயோ 2 பேர் இருக்கானுங்க. எங்க ஓடுறானுங்க? ஐயோ இவனுங்க வேற ஃபாஸ்ட்டாக இருப்பானுங்க. நான் பாருங்க அடிக்கிறத பாருங்க, அப்படியே மட்டார்னு அடிக்கிறான். ஐயோ கும்பல் கூட்டிட்டானுங்க. நல்லா பாயிண்ட் ஆஃப் கர்வ்டு சாப்பிடுங்க. எங்க இந்த ஸ்வாடு அவன் யூஸ் பண்ணால அந்த ஸ்வாடுங்க, முரட்டுத்தனமான ஸ்வாடு. எங்கெங்க காணா? இதா இங்கே இருக்குங்க. பாயிண்ட் ஆஃப் நைட் கர்வ்டு ஸ்வாட் 18 10 இன்டெலிஜென்ஸ் வேணுமாங்க. நம்மளால் யூஸ் பண்ண முடியாது. ஓகேங்க, என்ன போட்டிருக்குன்னா இது வந்து பாயிண்ட் ஆஃப் நைட்ஸால் யூஸ் பண்ணப்பட்ட ஸ்வாடுன்னு போட்டிருக்கு. இதோட ஸ்கில்லு பார்த்தீங்கன்னா ஃப்ராஸ்ட் பிளேடுன்னு போட்டிருக்கு. அது என்ன, இந்த பிளேடு வந்து எக்ஸ்டெண்ட் ஆகி ஃப்ராஸ்ட் எஃபெக்ட் அப்ளை பண்ணுன்னு போட்டிருக்கு. அதான் அவன் ஸ்கில்லு போட்டான்ல, அதாங்க அது. இருங்க வேறு எவனாவது இருக்கானான்னு தெரியலையே. இந்த பக்கம்லாம் எவனும் இல்லைங்க, கீழே தான் போகணும் போல். ஏங்க இவங்க, ஐயோ அங்கே ஏதோ ஐட்டம் இருக்குது, மேலே வந்து குதிக்கணும் போலையே. ரஸ்டட் கோல்ட் காயின். நல்ல வேலைங்க பார்த்தோங்க, இல்லைனா முதுகுலே குத்திருப்பான். எவ்வளோ மேனேஜ் பண்ணுறவங்க. மேலே வந்து ஸ்பெல் போட்டுகிட்டே இருக்கான். ஐயோ பின்னாடி வந்து இவனை பார்த்துட்டாங்க போலங்க. ஐயோ ஃபஸ்ட்டு ஒருத்தனை அடிப்போங்க, 2 பேர் அடிக்க முடியாது. ஏதோ ஐட்டம் இருக்கு என்னன்னு பார்ப்போம். லாஸ்ட் டைட்டனேட் ஷாட் தேவையில்லைங்க, நம்ம டைட்டனேட் சங்கு தான் வேணும். நல்ல வேலை ஒவ்வொருத்தனும். ஐயோ சொல்லிகிட்டு இருக்கும்போது ஏதோ போட்டாங்க, அப்படியே குத்தி தூக்கிட்டான். ஸ்பியர் எடுத்து குத்திட்டாங்க. நல்ல வேலை இவன் ஒருத்தன் தாங்க வரான். 2-3 பேர் வந்தானுன்னு வச்சுங்களேன், கண்டிப்பாக சுற்றுறோம். ஏதோ ஒரு வழி போதுங்க. ஏதோ மலைக்கு வந்துட்டோம். சிட்டி இல்லைங்க, அது வேறு ஏதோ இடம். இங்கே 2 வழி போகுதுங்க, இங்கே ஒரு வழி போகுது. கீழே போவோம். கீழே எதுவும் வழி இல்லைங்க, அவ்வளோதான் போல். அங்கே தான் போகணும் போல். ஓகேங்க, ஏதோ பான்ஃபயருங்க. இருத்தில் டஞ்சன். ஓகேங்க, இது ஆக்சுவலாக வேறு ஏரியாங்க. பாருங்க, இருத்தல் டஞ்சன் வேறு ஏரியா போல். நம்ம வந்து லாஸ்ட் பான்ஃபயர்லேருந்து அந்த ஒரு ஆற்றுக்கு கீழே ஒரு பாலமாக இருந்ததில்ல, அதுலேயே போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணுவாங்க. ஓகேங்க, இது வந்து நெக்ஸ்ட் ஏரியாவுக்கு போகிறதுக்கான பான்ஃபயருங்க. நம்ம இங்கேருந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணிடுவோம். ஒன்றும் தப்பு இல்லைங்க, பான்ஃபயர் தான் லைட் பண்ணிட்டோம்ல, அடுத்த வாட்டி ஈஸியாக இருக்கும். வாங்க போ. ரைட் சைடு பார்த்தீங்கன்னா ஒரு வழி இருந்தது, அங்கே தான் போகிறோம். இங்கே பாருங்கள், தான் இங்கே தான். ஏதோ நிறைய ஐட்டம்ஸ் இருக்குங்க, வாங்க போய் எடுப்போம். ஐயோ இவனுங்க, ஐயோ அடிச்சுட்டு. ஐயோ 3 பேர் வந்துட்டானுங்க, செத்துருவோம் போலையே. நல்லா இல்லைங்க. ஏதோ ஒரு ஐட்டம் எடுத்தாங்க, இருங்க என்னன்னு பார்ப்போம். டங் பை. ஏங்க இது வந்து ஒரு சாணிங்க. இது என்னன்னா, இது எடுத்து அடித்தா எனிமி வந்து டாக்ஸிக் ஆவானா, நம்மளும் டாக்ஸிக் ஆயிரும். 2 பேருமே ஸ்டேட்டஸ் எஃபெக்ட் விழுந்துடும். ஆனால் டாக்ஸிக்னா புதுசாக இருக்குங்க, நம்ம பாய்சன் தானே கேள்விப்பட்டோம், இதுதான் புதுசாக டாக்ஸிக்னு போட்டுருக்கான். ஏங்க இந்த சாணி தாங்க கடிச்சிக்கிட்டே இருக்கு. ஒருவேளை இவனோட சாணியாக இருக்குமோ, இந்த 8 கால் பூச்சியோட சாணியாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா இவன் தான் இங்கே இருக்கான் பாருங்க, படுத்துருக்கானுங்க எல்லா இடத்துலையும்.
அதனால இது ஐட்டம் இருக்கான்னு தெரியலையே. இல்லைங்க ஐட்டம்லாம் இல்லை, எனிமி தான் இருக்கானுங்க. ஒருவேளை மனுஷனுங்களா இவங்களை எக்ஸ்பிரிமெண்ட் பண்ணி இவங்களை மாற்றிடானுங்களான்னு தெரிலங்க. ஏன்னா இந்த கேமே அப்படி தான், மனுஷனுங்க தான் இருக்கானுங்க எல்லாருமே. அவனுங்களை எக்ஸ்பிரிமெண்ட் பண்ணி ஏதோ ஒரு மாற்றிடுவானுங்க. ஜாம்பி மட்டும்தான் வந்து நேச்சுரலாக வந்தது, மற்றதெல்லாம் இவனுங்க ஆர்டிஃபிஷியலாக ஏதோ பண்ணியிருக்கானுங்க. இது ஐட்டமாக இருக்குங்க. இல்லைங்க அது ரிஃப்ளெக்ஷனுங்க ஐட்டமில். ஏங்க பின்னாடி பாருங்கள், ஏதோ ஒரு ஐட்டம் இருக்குங்க. ஏதோ ஆஷஸ். இது வந்து ஸ்ரைன் மெட்டன்ட்ட கொடுக்கணும். எங்கங்க அது அங்கே இருக்கு. ஓகேங்க, வேறு எதுவும் போடல டிஸ்கிரிப்ஷனில். இங்கே பாருங்களேன், சமைக்கிற இடங்க இந்த கேமில் இப்போ தாங்க பார்க்குறேன் ஃபஸ்ட் வாட்டி. சமையல் கட்டு இங்கே பாருங்கள், பாத்திரம்லாம் வச்சுருக்கானு. எஸ்டே சூப்புங்க, ஹெல்த் எரிக்கும் போல். நம்ம இதை வந்து ஃபேர் அண்ட் கீப்பில் வந்து ஒரு வாட்டி சாப்பிட்டோம், ஞாபகம் இருக்கா? ஓகேங்க, இந்த இடத்துல எதுவும் இல்லைங்க, வாங்க போம். ஏங்க ஸ்ட்ரெயிட்டாக ஒன்று நிற்கிறாங்க. ஐயோ பிளாக் நைட்டுங்க பாருங்க, ஏதோ ஃபோட்டோவை பார்த்துட்ருக்கான், ஏதோ ஒரு பொண்ணு ஃபோட்டோவை பார்த்துட்ருக்கான். இவன் ரொம்ப மோசமானவங்க, நம்மளை அடித்து கொன்னாலும் கொண்டுறோம். கொஞ்சம் வந்து பார்த்து தான் விளாடணும் இவன்கிட்ட. இவன் மட்டும் ரொம்ப கஷ்டமாக இருக்கான். ஐயோ லைட்டிங்லாம் யூஸ் பண்ணுறாங்க. ஏங்க இவன் புதுசாக இருக்காங்க, லைட்னிங் யூஸ் பண்ணுறான். ஐயோ ஒரு அடி வாங்கினதுக்கே எங்கே பாருங்கள் ஹெல்த்து பயங்கரமாக குறைஞ்சிச்சு. பின்னாடி இருந்து யாரும் அவனை அம்பூட்டுட்டே இருக்காங்க. ஐயோ ஐயோ அடிச்சுட்டே இருக்காங்க. ஓகே, சில்வர் நைட் ஹெல்ம். ஏங்க இவன் பிளாக் நைட் கிடையாதுங்க, சில்வர் நைட்டு. இவன் வேற அவன் வேற போல. இருங்க அந்த ஹெல்மில் என்ன போட்டிருக்குன்னு பாவம். ஏங்க டிஃபென்ஸு முரட்டுத்தனமாக இருக்கேங்க, ஆனால் வெயிட் அதிகமாக இருக்கு. ஆமாங்க, நம்ம நார்மல் ஹெல்மோட டிஃபென்ஸ் அதிகமாக இருக்குங்க, ஃப்ராஸ்ட் மட்டும்தான் கம்மியாக இருக்குது. ஏங்க இதை யூஸ் பண்ணலாமேங்க, ஆனால் வெயிட் அதிகமாக இருக்குங்க. நம்ம வந்து வைட்டாலிட்டி போட்டு இன்னும் கொஞ்சம் லோடு ஏற்றிட்டு அதுக்கப்புறம் தான் யூஸ் பண்ண முடியும். மேலே ஒருத்தர் இருக்கான், இவன் தாங்க அம்பூட்டு அடிச்சிட்டு இருந்திருக்கான். மேலே எப்படி போகிறதுன்னு தெரியலையே. சைடில் ஆமாங்க ஏதோ வழி இருக்குங்க, அங்கே போ. ஸ்ட்ரெயிட்டாக வர இன்னொருத்த நிற்கிறாங்க, பின்னாடி ஏதோ வழி போகுது, அங்கே போ. நிறைய பேர் இருக்கானுங்க போலயே. ஏங்க இந்த பானையை உடைச்சா ஃப்ராஸ்ட் எஃபெக்ட் வருதுங்க. ஏங்க 3 செஸ்ட் இருக்குங்க, மிமிக்கா இருக்குமோ? அங்கேருந்து இவன் அடிப்பானோ? இல்லைங்க அடிக்கல. டிவைன் பிளெஸிங். ஸ்மோக் கிரேட் ஹேமர் என்னன்னு பார்ப்பாருங்க. 45 ஸ்ட்ரென்த்துங்க. இருங்க டிஸ்கிரிப்ஷனில் என்ன போட்டிருக்குன்னு பார்ப்போம். இங்கே என்ன போட்டிருக்குன்னா, இது வந்து ஸ்மோக்னு ஒருத்தனால யூஸ் பண்ணப்பட்ட கிரேட் ஹேமர்னு போட்டிருக்கு. அவன் கடைசி வரைக்கும் அந்த கெத்தீட்ரலில் நின்று ப்ரொடெக்ட் பண்ணான்னு போட்டிருக்கு. இதை வச்சு அடித்தா ஹெல்த் ரீஸ்டோர் ஆகுமா. ஓகேங்க, பக்கத்தில் இன்னொன்று இருக்குது, இதை செக் பண்ணுவோம். இல்லைங்க மிமிக் இல்லை, லியோரிங் என்னன்னு பார்ப்பாருங்க. ஸ்ட்ரென்த்து த்ரஸ்ட் வெப்பன் கவுண்டர் அட்டாக்ஸ்ன்னு போட்டிருக்கு. ஓகே, டிஸ்கிரிப்ஷனில் போட்டிருக்குன்னா இது வந்து டிராகன் ஸ்லேயர் ஓரியன்ஸ்டைன் அவனால் யூஸ் பண்ணப்பட்ட ரிங்குன்னு போட்டிருக்கு. அவன் யாருன்னா குவின்னு சொல்லப்படுற முதல் ராஜாவோட 4 நைட்டில் ஒருத்தன் அப்படின்னு போட்டிருக்கு. இந்த ஓரியன்ஸ்டைன் வந்து இந்த குவின்னோட மூத்த பையனோட முதல் நைட்டுன்னு போட்டிருக்கு. ஓகேங்க, இதோ பேக் ஸ்டோரி. குவென்னுன்றவன் தான் ஃபஸ்ட்டு ராஜா, அவனோட மூத்த பையன் அவன் யாருன்னு தெரில நமக்கு. ஆனால் அந்த குவின்னு ரிலேட் பண்ணி தான் இந்த இவனுங்களாம் இருக்கானுங்க, பிளாக் நைட்டு சில்வர் நைட்லாம். இவன் ஏதோ அம்பு அடிக்கிறாங்க புதுசாக. அது அம்பு முரட்டுத்தனமாக இருக்குங்க, எவ்வளோ பெருசாக இருக்குது. கிட்ட போனால் அடிப்பானோ? இல்லைங்க கீழே வந்துட்டான் தற்கொலை தனமா. இல்லைங்க கீழே இந்த அம்பூட்டு அடிக்கல,
ஃபஸ்ட்டு நம்ம இவனை போட்டுருவோம். ஏங்க இதை வச்சு அடித்தாலே ஈஸியாக ஜெயிச்சிருவோம் போலங்க. அதை வச்சு குத்திக்கிட்டே இருந்தால் போதும், ஸ்ட்ராங் அட்டாக் போட்டுகிட்டே இருந்தால் போதும். லார்ஜ் டைட்னட் ஷாடுங்க தேவையில்ல. இருங்க கீழே ஒருத்தருந்தாலும் அவனை அடிப்போம். எங்க அழகான அவன் போயிட்டானா? இல்லைங்க கீழே தான் இருக்கான் போல. இந்த சைடும் இல்லை, கீழே பாருங்க நின்றுட்டுருக்கான். ஐயோ ஏங்க அவன் டேமேஜை பாருங்க. அந்த லைட்னிங் அட்டாக் போடும் போது செத்துருவாங்க, 2 அடி வாங்கினா செத்துருவாங்க. ஏங்க அந்த அம்பை பாருங்க எவ்வளோ பேர் இருக்குங்க, நம்ம ஹைட்டு இருக்குங்க. ஏங்க அவன் முரட்டுத்தனமாக இருக்காங்க. பிளாக் நைட்டை கூட அடிச்சிடலாம் போல, இவனை அடிக்க முடியாது போல. டேமேஜை பாருங்க அந்த லைட்னிங் அட்டாக்கை போடும் போது. ஐயோ பறக்குறாங்க நம்மளு. ஏங்க இந்த அட்டாக்கு வெறுங்க 3 வாட்டி அடிக்கிறாங்க. இருறா ஒரு செகண்டு. ஏங்க இந்த ஆக்சுவலாக இந்த கிளேமோரில் இந்த குத்துறது வந்து டேமேஜ் அதிகமாக விழுவுதுங்க. அந்த ஸ்ட்ராங் அட்டாக் போடும் போது இப்படி குத்துறான்ல, அது வந்து டேமேஜ் அதிகமாக விழுவுதுங்க. ஓகேங்க இந்த பக்கம் எதுவும் ஐட்டம் இல்லைங்க, எம்டி தான். வாங்க போவோம், மேலே தான் போகணும் போல். வாங்க போவோம். எங்கே எவனையுமே காணோம். ஏதோ ஐட்டம் இருக்கு, வாங்க போவோம். லார்ஜ் சோல். ஐயோ நாய் வந்துருச்சுங்க. ஐயோ 2 நாய்ங்க. ஐயோ மேலே இருந்து எவனா ஸ்பெல்லு போடுறான். இந்த நாய் வித்தியாசமாக இருக்குங்க, நார்மல் நாய் மாதிரி இல்லைங்க, இது வித்தியாசமாக இருக்குது. ஓகேங்க எவனா ஸ்பெல்லு போட்டான், எங்கேருந்து போட்டானே தெரில. இதை இங்கே தான் அங்கே இருக்கான். எங்கே இருக்கானுங்கன்னே தெரில, மறைஞ்சவர் இருக்கானுங்களா, எங்கேருந்து அடிக்கிறானுங்கன்னே தெரில. ஐயோ 2 நாய்ங்க. எல்லா இடத்துலையுமே 2 நாயை போட்டு வச்சுறானுங்க, டென்ஷன் ஆகுது. ஏங்க இதுவும் ஃபயருக்கு வீக்குங்க. நல்லா இல்லை, ஃபயர் பாம்பை போட்டு செக் பண்ணோம். ஐயோ சுத்தமாக இல்லைங்க, 3 தாங்க இருக்குது. எங்கே இருக்கோம், எவ்வளோ தூரம் நான் எக்ஸ்ப்ளோர் பண்ணணுன்னு தெரிலங்க. ஐயோ இவனுங்க வேறு ஸ்பெல்லு போட்டுகிட்டே இருக்கான். ஐயோ இங்கே ஒரு நாய்ங்க. ஐயோ அடிச்சுட்டே இருக்கானே பின்னாடி இருந்து. ஐயோ ஸ்பெல்லர் விழுந்துட்டே இருக்கேன். டென்ஷன் ஆத்துறானே, பின்னாடி இருந்துட்டு வேறு அடிச்சுட்டே இருக்கான். எங்க 2 பேர் இருக்கானுங்க, இங்கே ஒருத்தர் இருக்கான், இங்கே ஒருத்தர் இருக்காங்க. அதனால தாங்க எந்த பக்கம் இருந்தாலும் அடி விழுந்துருக்கு நமக்கு. இங்கே தான் இருக்கானா, எங்கே இருக்கானே தெரில. இருறானே பழக்கிறான்டா. பேக் ஸ்டெப் வாங்கிக்கிட. ஏங்க ஸ்ட்ரெயிட் அது வழி இருக்குங்க, இது ஒரு ஐட்டம் இருக்குது, இருங்க எடுப்போம். லாஸ்ட் ஐட்டனேட் ஆடுங்க, தேவையில்லை. இருங்க இந்த பக்கம் எதுவும் இல்லைங்க. ஓகே முன்னாடி ஏதோ வழி இருக்குங்க, அதுக்குள்ளே போவோம். ஏதோ லிஃப்ட்டு கீழே போதா மேலே போகுதுங்க. ஓகேங்க இந்த வந்து அந்த கேட்டுங்க, நம்ம பான்ஃபயர் பக்கத்தில் ஒரு கேட் இருந்தது தெரியுமா, அதாங்க அது ஓப்பன் பண்ணிட்டோம். ஏங்க போகிறானுங்க என்னங்க. ஓகேங்க இப்போ பான்ஃபயர்லேருந்து டேரெக்டாக நம்ம இங்கே வந்துடலாம் போல், சுற்றிட்டு வர தேவையில்ல. ஓகேங்க இந்த ஃபயர் லிங்க்ஸ் லைன் போய்ட்டு லெவலப் பண்ணிப்போம். பாருங்க 40,000 சோல் வந்துருச்சு, தேவையில்லாமல் சாவ தேவையில்ல. போயிட்டு லெவலப்பை ஃபஸ்ட்டு பண்ணிப்போம். ஓகேங்க நமக்கு எப்படி இவ்வளோ சோல்ஸ் கிடச்சிதுன்னா, நம்ம வந்து இந்த ஷீல்டு வச்சுருக்கோம்ல, அது பேர் வந்து ஷீல்டு ஆஃப் வாண்ட்டு. இது வந்து யூஸ் பண்ணால் சோல்ஸ் வந்து அதிகமாக கிடைக்கும். அதுவும் இல்லாமல் ரிங் ஒன்று வச்சுருக்கோம், அது வந்து சில்வர் சர்பன்ட் ரிங்கு, அதுவும் வந்து சோல்ஸ் வந்து அதிகமாக கிடைக்கும். மீன்ஸ் நம்ம எனிமியை கொண்டா ஒரு 10 கிடைக்கிறதுக்கு பதிலாக ஒரு 12 கிடைக்கும், எக்ஸ்ட்ரா கிடைக்கும். அதனால் நமக்கு சோல்ஸ் வந்து நிறையா வந்துருச்சு. வாங்க லெவலப் பண்ணிப்போம். ஸ்ட்ரென்த்து தாங்க போட போகிறேன்.
ஓகேங்க, ஸ்ட்ரென்த் 2 லெவல் போட்டாச்சு. வாங்க போவோம். Farewell, Ashen. May the flame. ஓகேங்க, ஒரு ரிலே வந்துட்டோம். வாங்க நம்ம அந்த கேட்டு யூஸ் பண்ணி மேலே போயிட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம். மேலே தாங்க ஆக்சுவலாக பாஸ் ரூம் இருக்குது, அங்கே தான் போகணும். வாங்க ஓடிடும், நிற்க தேவையில்ல. பின்னாடி வராங்க. வரல, நல்ல வேலை. ஓடிடலாங்க. வேறு அடிச்சுட்டே இருப்பான், ஸ்பெல்லு போட்டுகிட்டே இருப்பான். நீங்கள் நாய் ஒன்று அந்த மாதிரி சவுண்டு வந்துருச்சுங்க. டென்ஷன் ஏற்றுதே. ஆக்சுவலாக இந்த நாய் டேமேஜ் பண்ணுறது இல்லைங்க, ஆனால் டென்ஷன் ஏற்றுது இந்த நாய். முன்னாடி ஏதோ வழி போகுது, சைடில் ஏதோ வழி இருக்குங்க. ஃபஸ்ட் அங்கே போவோம். எதுவும் ஐட்டம்ஸ் இல்லைங்க, கீழே ஏதோ ஒரு ஐட்டம் இருக்குங்க. யாரும் பின்னாடி, ஆமாங்க வந்துட்டான் பாருங்க. சவுண்டு மட்டும் கேட்டு இருந்தது, எவனோ வந்த மாதிரி. நானும் பின்னாடி பார்த்தேன், எவனும் வரல. பார்த்தா எவனோ மறைஞ்சு வந்திருக்கான். ஓகேங்க, கீழே குதிப்போம். மேலே இது ஏணி போகுதுங்க. லாஸ்ட் டைட்டனேட் ஷாட் தேவையே இல்லை. எங்கடா போனா? இங்கே இருக்காம இருக்கான் ஒருத்தன். கிட்ட தாங்க இருந்தான், எங்கே திடீர்னு பாருங்க பின்னாடி இருக்கான். இவனுங்க வேற மறைஞ்சு நம்மளை டென்ஷன் ஏற்றுறானுங்க. பாருங்க கீழே நிறைய பேர் இருக்கானுங்க. ஆக்சுவலாக லைட் வச்சு பார்த்தா தெரிவானுங்க போல். ஒருவேளை நம்ம ஃபயர் வந்து டார்ச் யூஸ் பண்ணால் தெரிவானுங்க போல். நார்மலாக தெரிய மாட்டேங்கிறானுங்க. கீழே ஏதாவது ஐட்டம்ஸ் இருக்கான்னு பார்ப்பாருங்க. இது ஐட்டம் இருக்குங்க, நாங்கள் போயிடுவோம். ப்ளூ பக் பில்லட். ஓகேங்க, அவ்வளோதான். மேலே போவோம். ஸ்ட்ரெயிட்டாக அது ஒரு ஐட்டம் இருக்குங்க, அது எப்படி எடுக்கிறதுன்னு தெரியலையே. இந்தாண்டது ஒரு ஐட்டம் இருக்குங்க. சொல்லுங்க, வாங்க போவோம். ஐயோ, ஏங்க இவன் வேற வெப்பன் வச்சிருக்காங்க. இவன் வந்து இந்த அன்னியன் வெப்பன் வச்சிருக்கான். ஏங்க ஏதோ சம்மன் சைன் காட்டுதுங்க, யாருன்னே தெரிலங்க. இவன் ஆக்சுவலாக நம்ம சம்மன் யூஸ் பண்ண வேணாங்க. சம்மன் யூஸ் பண்ணால் கொஞ்சம் ஈஸியாக இருக்க மாதிரி இருக்குது. கொஞ்சம் நம்ம கஷ்டமாகவே ஆடுவோம். நம்ம ரொம்ப அடிக்க முடியலன்னா அதுக்கப்புறமேட்டுக்கு தான் சம்மன் யூஸ் பண்ணுவோம். டேரெக்டாக எல்லா வாட்டியும் சம்மன் யூஸ் பண்ணணும்னு வச்சுங்களேன், ரொம்ப வந்து ஈஸியாக இருக்குது. பாஸ்லாம் வந்து பெருசாக கஷ்டமாகவே தெரிய மாட்டேங்கிறான். அன்ட்ரி காணோங்க. இவன் யாரோ புதுசாக இருக்காங்க 2 பேர். அன்ட்ரியே காணோம். அன்ட்ரி வந்து ஆக்சுவலாக வந்து இங்கே தானே வரேன்னு சொன்னான், ஆனால் காணோங்க. ஒரு வேளை நம்ம கேட்டகாம்ஸ் வந்து முன்னாடி ஆடினதுனால அன்ட்ரி வரமாட்டேங்கிறா அப்படின்னு நினைக்கிறேன். ஓகேங்க, பரவாயில்ல. நம்ம வந்து கேமை மட்டும் தான் கிளியர் பண்ண போகிறோம், எதுவும் குவெஸ்ட்லாம் பண்ண போகிறதில்ல. கீழே ஏதோ ஒரு ஐட்டம் இருக்குங்க, இங்கேருந்து பார்த்த மாதிரி தெரிஞ்சுது. குதிச்சா செத்துருவோமோ? கரெக்டாக அந்த பீமில் குதிக்கணுங்க. கீழே வர ஒருத்தனக்கான். இல்லை கரெக்டாக குதிச்சிட்டோங்க. ரிங் ஆஃப் தி சன் ஃபர்ஸ்ட் பார்ன். இப்போ ஈஸிங்க, ஓரளவுக்கு பார்த்துக்கிட்டாச்சு அவனுங்க எப்படின்னு. இந்தாண்டது வழி இருக்குங்க. ஐயோ, ஓகேங்க, நம்ம பான்ஃபேர் வழியா போல். நம்ம இந்த பக்கம் வரவே இல்லைங்க. இப்படி இருந்தால் பான்ஃபேர் வந்துடலாம் போல். ஓகேங்க, திருப்பி இங்கேருந்து அது வரைக்கும் போகணுங்க. ஓகேங்க, அந்த ரிங் என்னன்னு பார்ப்பாருங்க. டீப் ரிங்கு இது இல்லை. இங்கே இருக்குங்க. நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் என்ன போட்டிருக்குன்னு பார்ப்போம்.
என்ன போட்டிருக்குன்னா இந்த ரிங் வந்து இந்த குவென்ன இருக்கான்ல ஃபர்ஸ்ட் லாட அவனோட மூத்த பையனோட ரிங்குன்னு போட்டிருக்கு. அவன் வந்து ஒரு காலத்தில் வந்து காட் ஆஃப் வாராக இருந்தானா. ஆனால் ஏதோ ஒரு தப்பு பண்ணியிருக்கான், அதனால வந்து அவனோட பதவியை பறிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் அவன் நேமே வந்து இந்த ஹிஸ்ட்ரியிலேருந்து அழிச்சிட்டாங்க. ஓகே, அப்படி என்ன தப்பு பண்ணான்னு தெரிலங்க. ஓகேங்க, நான் பான்ஃபயர் கிட்ட போகல, ஏன்னா வந்து நம்ம திருப்பி உட்காந்து இருந்துச்சா இனிமேலாம் ரீஸ்பான் ஆகிடுவானுங்க. நம்ம கஷ்டப்பட்டு இவனுங்கெல்லாம் கொண்டதெல்லாம் வேஸ்ட்டாக போயிடும். பிளாஸ்க்கும் ஃபுல்லாக தாங்க இருக்குது, ஒரு பிரச்சனையும் இல்லை. லைட்டாக ஹெல்த்து கம்மியாக தான் இருக்குது. ஓகேங்க, ஒரு வழியாக வந்துட்டோம். ஏதோ சம்மன் பண்ண வேணாங்க. ஓகேங்க, பாஸ் ஃபைட்டுங்க. ஆல்ரிஷித்த டீப்பாக தான் இருப்பான்னு நினைக்கிறேன். இருங்க, இந்த த்ரோவபிள் வெப்பன்ஸ்லாம் தேவையில்லைங்க நமக்கு. ஃபயர் பாம் வேணா இருக்கட்டுங்க. இதெல்லாம் வந்து நம்ம ஸ்க்ரோல் பண்ண மாதிரி இடைஞ்சலாக வருங்க. வாங்க போ. ஏங்க இது ஆல்ரிஷ் த டீப்லங்க, பாயிண்ட் சுலிவன். இவன் தாங்க நம்ம போட்டு தள்ளுறதுக்காக நைட்ஸ்லாம் அனுப்பிட்டு இருக்கிறது. இவனை ஃபஸ்ட்டு போடணுங்க. ஏங்க 2 ஓப்பன் வச்சுருக்காங்க. ஐயோ, என்ன காம்போல் அடிக்கிறானே தெரிலங்க. ஏங்க அப்படியே ஒரு மாதிரி சுற்றிட்டே இருக்காங்க, அடிக்கவே முடியலங்க அவனை. நம்ம தான் அடி வாங்கிட்டே இருக்கோம். கேப்பே விட மாட்டேங்கிறாங்க, ஸ்லோவாக கட்டிக்கிறாங்க கரெக்டாக நம்ம உருண்டதுக்கப்புறம். டேய் இருடா, ஹீல் பண்ணிக்கிறான்டா. நீ பாருங்க, கரெக்டாக வெயிட் பண்ணி அடிக்கிறாங்க. நம்ம அவசரப்பட்டு உருண்டானா கண்டிப்பாக அடி வாங்கிடுவாங்க. என்னடா காம்போ இது, போட்டுகிட்டே இருக்க, கேப் விட்றா கொஞ்சமாவது. ஹீலும் பண்ண விட மாட்டேங்கிறாங்க, த்ரஸ்ட் பண்ணி டக்குன்னு ஸ்பீடாக்கிட்டே வந்துடுறான். எவ்வளோ தூரம் தள்ளி போகிறது, அப்புறம் நம்ம எப்படிங்க அடிக்கிறது இவனை? ஓடிட்டே இருக்கணும் போலையே. ஐயோ சாப்பிட்றேங்க, ஹெல்த் இல்லை, 1 HP தான். பேசாமல் ஹார்ட் கோராக போயிட வேண்டியதாங்க, அடின்னு அடிச்சிட வேண்டியதான் அவனை. ஐயோ செகண்ட் ஃபேஸ் போலங்க. ஐயோ எதாவது போடுறாங்க, ஏதோ வயலட் கலரில் வருதுங்க. ஐயோ ஏதோ க்ளோன் மாதிரி ஒன்று போட்டாங்க. ஐயோ ஒருத்தனை அடிக்க முடியாதுங்க. ஐயோ ரேஞ்சர் ஸ்பெல்லாம் போடலாம். ஏங்க 2 பேர் எப்படிங்க அடிக்கிறது? இவன் ஒருத்தனே சமாளிக்க முடியல, 2 பேர் வந்துட்டா சுத்தம். ஏங்க அவன் போயிட்டு இங்கே மறைஞ்சு போகிறாங்க. ஐயோ செத்துட்டோங்க. டேய் எப்பறம் அப்புறம் அடிக்கிறது உன்னைய? ஓகேங்க, ஒரு வழியாக திருப்பி வந்துட்டோம். இருங்க, அந்த எனிமே அடிச்சுட்டு அதுக்கப்புறம் பாஸ் ஃபைட்டு போவோம். ஏங்க இந்தாண்ட இது வழி இருக்குங்க, இந்த வழி எங்கே போகுதுன்னு தெரில, எக்ஸ்ப்ளோரே பண்ணலங்க. கீழே எங்கேயோ போகுது. ஓகேங்க, இது வந்து அந்த கேட்டுங்க, நம்ம பான்ஃபயர் பக்கத்தில் ஒரு கேட் இருந்ததுல்ல, அதுதாங்க. இப்போ பான்ஃபயர்ல வந்து இப்படியே வந்துடலாம் போல், தேவலாமல் சுற்றிட்டு தேவை. ஏதோ ஒரு ஐட்டம் இருக்குங்க உள்ளார. சரிங்க, என்னன்னு பார்ப்போம். எம்பருங்க இவன் வேற. ஓகேங்க, எம்பர் ரிஸ்டோர் பண்ணியாச்சுங்க. இந்த வாட்டி கரெக்டாக போடுறோங்க அவனை. இருங்க, போகிறதுக்கு முன்னாடி ஷீல்டை மட்டும் மாற்றிக்கிறேங்க. நம்ம ஷீல்டு வந்து அந்தளவுக்கு அப்சர்வ் பண்ண மாட்டேங்குது. நான் அந்த ட்ராகன் க்ரஷ் ஷீல்டை மாற்றிக்கிறேங்க. ஏன்னா இது வந்து மேஜிக்கு ஃபயர் டிஃபென்ஸ் அதிகமாக இருக்குது. இது வந்து பிளாக் வந்து பண்ணும் போது டேமேஜ் அந்தளவுக்கு நமக்கு விழுவாதுங்க. இது பாருங்கள், 89% ஃபயர் டிஃபென்ஸ் இருக்குது. இதை எடுத்துக்கிறேன், இந்த வாட்டி இதை வச்சு ஃபைட் பண்ணுவோம். வாங்கப்போ.
ஹிட்டன் அடித்தா ஓரளவுக்கு ஈஸியாக இருக்குங்க. ரொம்ப பின்னாடி பின்னாடி போனால் தான் அடிச்சிட்டே இருக்கான். டேய் இருறா ஒரு செகண்டு. ஐயோ எங்க கத்தி வச்சு குத்திட்டாங்க. ஓகே வந்துட்டு இந்த அட்டாக் இருக்கு போலங்க. இருங்க சோல் எடுத்துப்போம். காம்போவே கண்டுபிடிக்க முடியலங்க. எப்படி அடிக்கிறானே ஒரு பேட்டர்னே தெரிலங்க. இஷ்டத்துக்கு அடிக்கிறான். ஒரு பேட்டர்ன் இருந்தால் கூட நம்ம எப்படி அடிக்கிறான்னு ஒரு கெஸ் பண்ணலாம். ரோல் பண்ணுறதும் எந்த பக்கம் ரோல் பண்ணுறதுனே தெரிலங்க. பின்னாடி ரோல் பண்ணாலும் அடிக்கிறான், சைடில் ரோல் பண்ணாலும் அடிக்கிறான். கெஸ் பண்ணவே முடியலங்க. ஒரு 2-3 வாட்டி ஃபைட் பண்ணால் தான் தெரியும் போல். ஐயோ ஹீல் பண்ணாலே பனிஷ் பண்ணுறாங்க. மாட்ட போகிறோம். ஐயோ இது வேறங்க பின்னாடி இந்த இடைஞ்சலாக இருக்குங்க. ஏங்க 6 ஹிட் ஆம்போங்க. அது 6 வாட்டி அடிக்கிறாங்க. போன வாட்டி ஐயோ செம்ம ஸ்பீடாக வந்து அடிச்சிட்டாங்க. ஏங்க இந்த வாட்டி ஓரளவுக்கு 2 வாட்டி செத்ததில் கண்டுபிடிச்சிட்டாங்க ஓரளவுக்கு எப்படி அடிக்கிறான்ட்டு. இந்த வாட்டி கொஞ்சம் டாச் பண்ணி ஆடுவோம். நம்ம இந்த ப்ரொஃப்யூஸ் பெட் யூஸ் பண்ணிக்கலாங்க. இது வந்து ஃபயர் டேமேஜ் ரெசிஸ்டன்ஸ் தருங்க. ஓகே வாங்க போவோம். ஹிட்டன்னா ஓரளவுக்கு அடிக்க முடியுதுங்க. இந்த ஷீல்டை ஓரளவுக்கு நல்லா பிளாக் பண்ணதுங்க. பாருங்கள் டேமேஜே பெருசாக இல்லை ஷீல்டு வச்சு பிளாக் பண்ண மாதிரி. ஐயோ தேவையில்லாமல் திரும்பிட்டாங்க. ஷீல்டு வச்சு பிளாக் பண்ணியிருக்கலாங்க. செத்துட்டேனா அடைச்ச. ஓகேங்க இந்த வாட்டி போடுறோங்க. இருங்க அந்த ப்ளூ பக் பெல்லாட்டையும் போட்டுப்போம். அது வந்து மேஜிக் ரெசிஸ்டன்ஸ் தரும். அதுக்கப்புறம் அந்த ப்ரொஃப்யூஸ் பெட்டியும் யூஸ் பண்ணிப்போம். அதுவும் ரெசிஸ்டன்ஸ் தரும், ஃபயர் ரெசிஸ்டன்ஸு. ஓகேங்க வாங்க இந்த வாட்டி போடுறோங்க அவனை கண்டிப்பாக. இருங்க எம்பர் யூஸ் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட் அட்டாக் வந்து ஈஸியாக இருக்குங்க. இதை டேஷ் பண்ண முடியுது. ஸ்கில்லு போட்டாலும் பெருசாக வந்து ஒன்றாக மாட்டேங்குதுங்க அவனுக்கு. நார்மல் அடித்தாலே டேமேஜ் அதிகமாக தான் உள்ளது. ஸ்கில்லு போட்டால் கம்மியாக தான் உள்ளது. ஓகேங்க ஓரளவுக்கு குறைச்சவனே. நம்ம மட்டும் கொஞ்சம் பார்த்து ஸ்பேஸிங் வந்து கரெக்டாக பண்ணி சாகாமல் இருந்தாலே போதுங்க. ஓகேங்க செகண்ட் ஃபேஸ். பேசாமல் என்ன ஆனாலும் சரின்னு அடிச்சிடலாங்க உள்ளார பூந்து. இவன் வந்து விட்டா ரொம்ப அடிச்சிட்டே இருக்கான், ஓவராக பண்ணுறான். நம்ம என்ன ஆனாலும் சரிங்க ஹீல் பண்ணி போட்டு பொழந்துருவோங்க. நம்ம யார் ஸ்ட்ரென்த்து பில்டுங்க. காட்டுத்தனமாக ப்ரூட் ஃபோர்ஸ் யூஸ் பண்ணி ஜெயிப்போங்க இந்த வாட்டி. ஆக்சுவலாக இப்போ தாங்க நோட் பண்ணுறேன், அவன் க்ளோன் இருக்குல்ல அது போடுறது தாங்க இவனும் போடுறான். 2 பேரும் மாற்றி போடுறதில்ல. இவன் போடுற ஸ்பெல்ல தான் இல்லாட்டி இவன் பண்ணுற ஆக்ஷனை தான் அவனும் பண்ணுறான். பாருங்க அவன் வந்து ஒரு அந்த ரேஞ்சர் அட்டாக் விட்டானா இவனும் அந்த ரேஞ்சர் அட்டாக் விட்றான். இருங்க ஹீல் பண்ணிப்போம். இல்லைங்க வேணாம். பாருங்களேன் 2 பேரும் அதே தான் பண்ணுறானுங்க. நம்ம அந்த க்ளோனை பார்த்துக்கிட்டாலே போதுங்க, மெயின் எப்படி அடிக்கிறான்னு பார்த்துக்கலாம். ஜம்ப் அட்டாக் போட போகிறான், ஓடிடுவோம். ஐயோ 2 பேர் அடி வாங்கிட்டாங்க. ஐயோ முடிக்கணுங்க, இல்லாட்டி அடிச்சுட்டே இருப்பானுங்க. ரூட் ஃபோர்ஸ் டிஃபென்ஸ் ஏற்றிட்டு அடிக்க போங்க. இவனை ஹெல்த் அதிகமாக தாங்க இருக்குது, பார்த்தாலாண்டாலே ஜெயிச்சிடலாம். இன்னும் 4 ஃப்ளாஸ்க் இருக்குதுங்க. அவனுக்கு ஹெல்த்தே 25% தான் இருக்குது.
ஹீல் பண்ணிக்கணுங்க, இல்லாட்டி செத்துரும். ஐயோ ஏங்க அந்த சேர் இடைஞ்சலாம் இருக்குங்க, சரி டென்ஷன் ஆகுதுங்க. சேர் வந்து கரெக்டாக பிளாக் பண்ணிடுதுங்க நம்ம மூவ்மெண்ட்டை. இருங்க, பிளாக் பக் பெல்லட்டையும் யூஸ் பண்ணிப்போம். ரெசிஸ்டன்ஸ் ஃபுல்லாக போட்டுக்கலாங்க. எத்தனை நான் இருறா, ஒவ்வொரு அடியும் அவனை அடித்து பழக்கிறேன்டா. 1 2. ஐயோ நான் வந்துட்டான். என்ன அடி வாங்கினாலும் சரிங்க, நான் டேரெக்டாக போட்டு பொழந்துடலாங்க அவனை. இருங்க ஹீல் பண்ணிப்போம் ஒரு ஹெல்த்து. அவ்வளோதாங்க, ஒரு அடிங்க. அடிக்க விட்றா. நல்லா இல்லைங்க, முடிச்சிட்டங்க. ப்ரூட் ஃபோர்ஸுங்க, காட்டுத்தனமாக அடித்து நம்ம ஜெயிச்சங்க. அவன் பேட்டர்னே கண்டுக்கலங்க, அவன் எப்படி அடிக்கிறானே நமக்கு தேவையில்லைங்க. நம்ம ப்ரூட் ஃபோர்ஸாக இறங்கி அடித்து ஜெயிச்சிட்டங்க. இதுதாங்க ஸ்ட்ரென்த்து பில்டு. பாருங்க நம்ம சோலார் எடுத்துட்டோம். பாருங்க 44 வந்துருச்சுங்க நமக்கு. இந்த பக்கத்தில் டோர் ஓப்பன் ஆகுதான்னு பார்ப்பாருங்க. இல்லைங்க, ஓப்பன் ஆகல. ஓகேங்க, இந்த வீடியோ தினம் முடிச்சுக்கிறேங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது சஜஷன் இருந்தால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ.